அரசியலை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது முக்கியமானது. வெறும் இன உணர்வும் மொழி உணர்வும் தமிழ் தேசியம் ஆகாது என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியம் ஆகாது. தமிழ் தேசியத்தின் உண்மை பகை எது என்பதை கண்டறிந்து அதற்கு எதிராக களமாடுவதுதான் தமிழ் தேசியத்தின் முதன்மையான தேவை. மொழி உணர்வும் இன உணர்வும் பொங்கி வழியக்கூடிய ஒரு உணர்வாக மட்டுமே அவ்வப்போது தோன்றும் மறையும். அடிப்படை அரசியலை புரிந்து கொண்டு உண்மையான நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார், வேறறுக்கப்பட வேண்டிய பகை எது என்பது வரையில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது இல்லை என்றால் நாம் இடையிடையே தடுமாறக்கூடியவர்களாக மாறுவோம். எங்கெல்லாம் மாணவர்கள் போராட்டம் இடிக்கிறதோ அங்கெல்லாம் நான் தன்னியல்பாக ஓடி போய் அதில் கலந்து கொள்வதுண்டு. இங்கே ஐயா பழக்கருப்பையா அவர்கள் பாடி காட்டிய அந்த வரிகளை நானும் மேடைகளில் உரத்து முழங்குவதுண்டு. 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலிய தமிழா செத்து மடிதல் ஒரே முறைதான் சிரித்தபடியே செருக்களம் வாடா என்ற உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்களின் வரிகளை நான் முழங்காத மேடைகள் இல்லை. அப்படி மாணவர் போராட்டங்களில் பங்கேற்றுதான் என் பொது வாழ்க்கையை தொடங்கியது. ஈழத்தமிழர் போராட்டங்களில் பங்கேற்றதன் மூலம்தான் என் பொது வாழ்க்கை நகர்ந்தது, வளர்ந்தது. என்னை மிகவும் ஈர்த்த ஒரு போராளி நம்முடைய உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள். என் நேரமும் அவருடைய கவிதை புத்தகத்தை நான் கையில் வைத்திருப்பேன். என் பாட புத்தகங்களை வைத்திருப்பதில்லை. பேருந்துகளில் பயணம் செய்கிற போது அந்த கவிதைகளை நான் படிப்பேன். பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் போது கூட மாணவர்களின் கையில் என்ன புத்தகம் வைத்திருக்கிறாய் என்று கேட்பார்கள். ஐயா காசி ஆனந்தன் கவிதைகள் என்று சொல்லுவேன். யார் இவர் என்ற போது சில மாணவர்கள் கேட்பதுண்டு. அப்படி அவரோடு எனக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அவருடைய நெருப்பு வரிகளால் ஈர்க்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் நானும் ஒருவன். காலம் உருண்டோடிவிட்டது. எத்தனையோ பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. விவரிக்க முடியாத துயரத்தில் வீழ்ந்து கிடக்கிறது தமிழ் சமூகம். அந்த பேர் இழப்பில் இன்றைக்கு நம்மை போன்றவர்களும் விமர்சனங்களுக்கு ஆளாக நேர்ந்திருக்கிறது. அந்த போராட்ட களத்தில் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு முன்னோடியாக இந்த களத்திலே நின்ற ஒரு போராளி உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் இன்றைக்கு அவரும் விமர்சனத்துக்கு ஆளாகிற நிலை. அவருடைய தன் வரலாற்று நூலில் இன்றைக்கு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கக்கூடிய ஒருவனாக அவர் எழுதிய அந்த நூலை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவனாக இந்த அரங்கிலே உங்கள் முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு எப்படி இந்த நன்றியை சொல்லுவதென்று எனக்கு தெரியும். திடுமென அண்மையிலே ஒரு நாள் தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு வாஞ்சையோடு தம்பி என்று அழைத்தார். ஐயா சொல்லுங்கள் என்றேன். இப்படி ஒரு நூலை நான் தன் வரலாற்று நூலை எழுதியிருக்கிறேன். ஐயா பழநெடுமாறன் அவர்கள் தலைமை வகிக்கிறார். நீங்கள் பங்கேற்ற அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று சொன்னார். யார் யார் அதிலே பங்கேற்கிறார்கள் என்றெல்லாம் நான் கேட்கவில்லை. இந்த நூலை உங்களை இல்லாமல் நான் வெளியிட விரும்பவில்லை. அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, நீங்களும் வர வேண்டும் என்று மட்டும் அவர் சொல்லவில்லை. நீங்கள் தான் வெளியிட வேண்டும். நீங்கள் இல்லாமல் இந்த விழாவை நடத்த நான் விரும்பவில்லை. நான் நெகிழ்ந்து போனேன்.
எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐயாவுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. அவருடைய தன் வரலாற்று நூல் என்பது ஈழ விடுதலைக்கான போராட்ட வரலாறு என்பதை படிக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். தம்பி பாரிமைந்தன் என்னிடத்தில் இந்த புத்தகத்தை ஒரு வாரத்திற்கு முன்பே 10 நாட்களுக்கு முன்பே தந்துவிட்டார் என்றாலும் கூட வழக்கமான நேர நெருக்கடியால் புத்தகத்தை தொட முடியவில்லை. இன்று காலைதான் அதை பிரித்து பார்த்தேன். மேடையில் வந்து அமர்ந்த நொடி வரையில் இந்த பொழுது வரையில் நான் ஏறத்தாழ 150 பக்கங்களை படித்திருக்கிறேன். ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நான் இப்போது நின்று கொண்டிருக்கிறேன். என் உளவியல் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் நிற்கிறது. அவருடைய அந்த தொடக்க கால வரலாற்றை படித்ததில் இருந்து அவர் விவரித்திருக்கிற அந்த போராட்ட களம் என் நெஞ்சை ஆக்கிரமித்திருக்கிறது. இன்றைக்கு அவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகிறார் என்றாலும் கூட உடனிருந்து அவரை உற்று நோக்கியவன், தொடர்ந்து பயணித்தவன், நெருக்கடியான காலச்சூழல்களில் அவரோடு நின்றவன், மக்களுக்காக என்கிற முறையில் அவருடைய பொது வாழ்வில் உள்ள தூய்மையை நான் அறிவேன். எவ்வளவு தூய்மையான பொது வாழ்வை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஈழத் தமிழர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இடையிலான ஒரு நட்புறவு கழகத்தை தொடங்குகிற போதே என்னை வந்து அவர் தன்னுடைய நண்பர்களோடு, திருநாவுக்கரசு என்கிற திரு மாஸ்டர் ஐயா அவர்கள், பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய உடன்பிறப்பு, இவர்கள் மூவரும் வந்து இப்படி ஒரு நட்புறவு கழகத்தை, ஒரு தோழமை மையத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் தம்பி. இந்திய அரசின் துணையின்றி நாம் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது என்பது நாம் உணர வேண்டிய கசப்பான உண்மை. ஆகவே இப்படி நாம் உத்திகளை கையாள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விளக்கி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு விளக்கம் தேவையில்லை. என்னை போன்றவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட புரிதல் இல்லாதவன் இல்லை நான். ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களது கொள்கை எதுவாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கும் எனக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும், இடைவெளி இருந்தாலும், நீங்கள் ஈழத் தமிழர்களின் நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு காய்களை நகர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய புரிதல். ஆகவே எந்த நிலைப்பாட்டை நீங்கள் மேற்கொண்டாலும், எந்த உத்தியை கையாண்டாலும், எத்தகைய அணுகுமுறைகளை கையாண்டாலும் அது ஈழத் தமிழர்களின் நலன்களுக்கானதாகத்தான் இருக்க முடியும். எனவே இதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு அடுத்தடுத்து பல நிகழ்வுகளில் கூட பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிற உறவை என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து நான் அதை அணுக முடியாது. பாதிக்கப்பட்டிருக்கிற ஈழத் தமிழர்களின் நிலையிலிருந்துதான் அதை அணுக வேண்டும். எனவே எனக்கு அதிலே எந்த கசப்பும் இல்லை என்று நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறேன். இந்த நிகழ்விலே யாரையும் அவர் அழைத்திருக்கலாம், அழைத்தாலும் தவறில்லை. எல்லோரும் வேண்டும், எல்லோரும் ஒரு புரிதலுக்கு வர வேண்டும். ஆகவே எனக்கு அரசியல் ரீதியாக முரண்பாடு இருக்கிற கட்சிகளை, கட்சி தலைவர்களை அழைத்தால் நான் வரமாட்டேன் என்று முரண்டு பிடிவாதம் செய்தால் நான் அரசியல் அறியாமையில் உழலுகிறேன் என்றுதான் பொருள். எனக்கு அரசியல் உத்திகளை பற்றிய புரிதல் இல்லை என்றுதான் பொருள். ஆகவே யார் வருகிறார்கள் என்று நான் கேட்கவில்லை. யார் வந்தாலும் வரட்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இந்த நிகழ்வுகளை பங்கேற்க நான் இசைவளித்தேன். இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 1956, 57, 58 அந்த காலகட்டம் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டமாக மாறுகிறது. அப்போது அவருக்கு 18, 19 வயதுதான்.
தனி சிங்கள சட்டம் ஒன்றை இயற்றுகிறார்கள். தமிழ் மாணவர்களும் சிங்களத்தை படித்தாக வேண்டும் என்று சட்டம் கட்டாயப்படுத்துகிறது. இந்த நிலையிலே பள்ளி மாணவனாக இருந்த சூழலில் சக மாணவர்களோடு ஸ்ரீ என்கிற சிங்கள எழுத்தை தார்கொண்டு அழிக்கிற போராட்டத்தில் இறங்குகிறார். ஸ்ரீ என்கிற சிங்கள எழுத்தோடு தமிழர் பகுதிகளுக்கு வந்த பேருந்துகளை மறித்து அந்த பலகைகளில் எழுதப்பட்டிருந்த சிங்கள எழுத்துக்களை தார்பூசி அழிக்கிற போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். பீப்பாளன் சின்னதுரை என்பவன் அந்த பேருந்துகளில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் அழிக்கிறாய், ஆனால் காவல் நிலையத்தில் இருக்கிற எழுத்தை அழிக்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டபோது உடனிருந்தவர்கள் எல்லாம் அப்படி செய்ய வேண்டாம் என்று கடந்து போன போது இவர் பாய்ந்தோடி அந்த போலீஸ் நிலையத்திலே காவல் நிலையத்திலே இருந்த சிங்கள எழுத்துக்களை அழிக்க அங்கிருந்த சிங்கள காடையர்கள் காவலர்கள் அவரை தலைமுடியை பிடித்து தரதரவென்று நிலையத்திற்குள்ளே இழுத்துக் கொண்டு போய் உதைக்க பாதிப்புக்கு உள்ளான நிலையிலும் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறாமல் மாணவர்களோடு போராடுகிறார். இப்படித்தான் இந்த போராட்டம் அப்போதெல்லாம் தமிழீழ விடுதலை புலிகள் உருவாகாத காலம், மேதகு பிரபாகரன் பிறக்காத காலம், ஆயுத போராட்டம் என்கிற சிந்தனை உருவாகாத காலம். ஆனால் ஈழம் வெல்க ஈழம் வாழ்க என்று சொல்லக்கூடிய முழக்கங்கள் ஒலித்த காலம். இப்படி பல போராட்டங்களை மாணவர் பருவத்திலேயே முன்னெடுத்து தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார். வணக்கத்திற்குரிய மேதர் ஒரு பௌத்த பிக்கு என்று கருதுகிறேன். அவர் ஒரு ரயில் நிலையத்தில் தொடர்வண்டி நிலையத்திற்கு வருகிறார். தனி சிங்கள சட்டம் நிறைவேற்றப்பட்ட சூழலில் வருகிறார். அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். சக மாணவர்களோடு 5 பேர் சேர்ந்து போய் அந்த தொடர்வண்டி நிலையத்திலே காத்திருக்கிறார்கள். இவர் படிக்கிற கல்லூரியின் முதல்வரும் அவரை வரவேற்க வந்து காத்திருக்கிறார். அவர்களுக்கு தெரியாமல் பதுங்கி இருந்து கருப்பு துணியை மறைத்து வைத்திருந்து அவர் தொடர்வண்டியில் இருந்து இறங்கியவுடன் கல்லூரியின் அதிபர் போய் அவரை வரவேற்கிற போது திரும்பிப்போ திரும்பிப்போ சிங்களத்தை திணிக்கிற பௌத்த அதிபரே திரும்பிப்போ என்று இவர்கள் முழக்கம் எழுப்புகிறார்கள். கல்லூரி முதல்வர் பார்த்து அதிர்ந்து போகிறார். தொடர்வண்டியில் பயணித்த தமிழ் மக்கள் அனைவரும் இந்த மாணவர்களோடு சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து முழக்கம் எழுப்புகிறார்கள். அந்த தொடர்வண்டி நிலையமே அதிர்ந்து போகிறது. அடுத்த நாள் இந்த 5 மாணவர்களையும் பள்ளி அதிபர் முதல்வர் அழைத்து கல்லூரியின் முதல்வர் அழைத்து கடுமையாக எச்சரித்திருக்கிறார். நீ எதற்காக போராடுகிறாய் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், யாரை எதிர்த்து போராடுகிறாய்? இந்த கல்லூரி ஒரு கிறிஸ்தவ கல்லூரி. இதனுடைய தலைவரே அரசாங்க சட்டப்படி அவர்தான். அவரை நாம் வரவேற்கிற போது அவருக்கு எதிராக நீ கருப்பு கொடி காட்டுகிறாய். இந்த கல்லூரி தொடர்ந்து இயங்குமா என்பதை நீ எண்ணி பார்த்தாயா? நாளை காலை கட்டாயம் 5 பேரும் வர வேண்டும், உங்களுக்கு நான் புறம்படி கொடுக்க போகிறேன் என்று எச்சரித்து அதை போல அடுத்த நாள் வரவழைத்து மாணவர்கள் பல நூறு பேர் சூழ்ந்திருந்த இடத்தில் 5 பேருக்கும் தலா 10 அடிகள் கைகளிலே புறம்படி கொடுத்திருக்கிறார்கள். அதை வாங்கி இருக்கிறார். அதே போல அடுத்தடுத்து பல்வேறு போராட்டங்கள். ஒரு 10 வயது சிறுமியை சிங்களவர்கள் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து
அவள் கதறி அழுத நிலையிலே மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து அங்கே பார்க்க போன போது அங்கிருந்த தன்னுடைய உடன் பிறந்த தமக்கையின் இல்லத்திலே தங்கியிருந்து விட்டு அடுத்த நாள் வெளியேறி இருக்கிறார். இவர் உளவுத்துறையின் கண்காணிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது. இவர் போய்விட்டு அக்கா வீட்டில் தங்கிவிட்டு வெளியேறிய பிறகு உளவுத்துறையினர் அந்த வீட்டுக்கு போய் அக்கா கணவரை இழுத்து கொண்டு போய் கடுமையாக வைத்து அடித்து காயப்படுத்தி காசி ஆனந்தன் வந்து யாரோடு வந்து தங்கினான், எப்போது வந்தான், எவ்வளவு நேரம் இருந்தான் என்றெல்லாம் கேட்டு துன்புறுத்தி இருக்கிறார்கள். பிறகு ஒரு வழக்கிலே நீதிமன்றத்திற்கு போய் இவருக்கு ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருக்க வேண்டும் என்கிற தண்டனையும் வழங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் பள்ளி பருவத்தில் அவர் போர்க்குணத்தை வளர்த்துக் கொண்டார். ஈழ விடுதலைக்கான ஒரு போராளியாக தன்னை பரிணமித்துக் கொண்டார் என்பதை இந்த தன் வரலாற்று நூலில் பதிவு செய்திருக்கிறார். இவருடைய தமிழ் எவ்வளவு இனிமையானது என்பதை தன்னுடைய தன் வரலாற்று நூலிலே அவர் எழுதுகிற எப்படி அவர் தமிழுக்கும் அவருக்குமான உறவு முற்றியது என்பதை எழுதுகிறார். அம்மா என அவளை அழைக்க என் அன்னை கற்றுத்தந்த போது என் உதட்டோடு ஒட்டிய தமிழ். தமிழ் எப்படி அவரோடு ஒட்டி உறவாடியது என்பதை எழுதுகிறார். அம்மா என அவளை அழைக்க, அம்மாவை அழைக்க என் அன்னை கற்றுத்தந்த போது என் உதட்டோடு ஒட்டிய தமிழ். நாகமணி ஆசிரியர் விரலை பற்றி மண்ணில் ஆனா எழுத பழக்கிய போது என் விரலோடு ஒட்டிய தமிழ். சின்ன அகவையில் ஆசான் சிவபாலன் தமிழ் உணர்வில் என்னை தோய்த்த போது என் நெஞ்சோடு ஒட்டிய தமிழ். உதடோடு ஒட்டிய தமிழ், விரலோடு ஒட்டிய தமிழ், நெஞ்சோடு ஒட்டிய தமிழ். ஆரோக்கிய மன்னனின் முடித்திருத்தகத்தில் தமிழ் நூல்களை நான் படித்த போது என் கண்ணோடு ஒட்டிய தமிழ். தம்பி உனக்கு எதிர்காலம் உண்டடா என்று திரவிய அக்கா என்னை வாழ்த்திய போது என் காதோடு ஒட்டிய தமிழ். பெரியக்கா என் மூச்சையே தமிழாக மாற்றிய போது என் உயிரோடு ஒட்டி கொண்டது என்று தமிழ் எப்படி அவரோடு உயிரோடு ஒட்டி கொண்டது என்பதை எவ்வளவு இலக்கிய நயத்தோடு தமிழுக்கும் அவருக்கும் உள்ள உறவை பதிவு செய்திருக்கிறார் என்பது நம்மை சிலிர்க்க வைக்கிறது. பாலு மகேந்திரா என்கிற ஒரு இயக்குனரை நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஈழத்தமிழர் என்பது எனக்கு உள்ளபடியே தெரியாது. இந்த நூலை படித்த பிறகுதான் இவருடைய நண்பர் என்பதை இங்கே அறிந்து கொள்ள முடிந்தது. இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டை சார்ந்தவர்கள் என்பது இப்படி எண்ணற்ற பல செய்திகள். அவருடைய பெரியப்பா கதிராமர் என்பவர் தமிழரசு கட்சியிலே இருந்து அரசியல் செய்தவர். திடுமென ஒரு நாள் ஐக்கிய தேசிய கட்சியிலே போய் தன்னை இணைத்துக் கொண்டார். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய உறவினர் ஒருவர், அரசியலில் தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருந்த ஒருவர், தமிழரசு கட்சியிலே களமாடிய ஒருவர், அவர் அழகாக இருக்கிறார், அதனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டேன் என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏன் ஐக்கிய தேசிய கட்சியில் நீங்கள் இணைந்தீர்கள் என்றால் அந்த இயக்கத்தின் தலைவர் அழகாக இருக்கிறார். நிறைய பேர் எம்ஜிஆர் அழகாக இருக்கிறார் என்று அதிமுகவில் இணைந்தார்கள் அல்லவா? அப்படித்தான். அதனால் ஆத்திரமுற்ற நம்முடைய ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் அதற்காகவே தமிழரசு கட்சி இந்த மண்ணில் வளர்க்க வேண்டும், மட்டக்களப்பு பகுதியிலே இதை வலுப்படுத்த வேண்டும் என்று அந்த இளம் பருவத்திலேயே உறுதி எடுத்துக் கொண்டார் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். அரசியலை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது முக்கியமானது. வெறும் இன உணர்வும் மொழி உணர்வும் தமிழ் தேசியம் ஆகாது என்று நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியம் ஆகாது. தமிழ் தேசியத்தின் உண்மை பகை எது என்பதை கண்டறிந்து அதற்கு எதிராக களமாடுவதுதான் தமிழ் தேசியத்தின் முதன்மையான தேவை. மொழி உணர்வும் இன உணர்வும் பொங்கி வழியக்கூடிய ஒரு உணர்வாக மட்டுமே அவ்வப்போது தோன்றும் மறையும். அடிப்படை அரசியலை புரிந்து கொண்டு உண்மையான நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார், வேறறுக்கப்பட வேண்டிய பகை எது
என்பது வரையில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அதுதான் முக்கியமானது. அது இல்லை என்றால் நாம் இடையிடையே தடுமாறக்கூடியவர்களாக மாறுவோம். சிங்கள ஆதிக்கத்தை, பௌத்த சிங்கள ஆதிக்கத்தை எதிர்க்கிற அரசியலை, போர்க்குணத்தை உள்வாங்கிக் கொண்டாலும் அடிப்படை அரசியலில் உள்ள புரிதல் பிழையாக இருந்தால் நட்பு சக்திகளை நம்மால் அரவணைக்க முடியாமல் போய்விடும். 30 ஆண்டு காலம் ஈழத்தமிழர்களுக்காகவே போராடிய இயக்கம் சிறுத்தைகள் இயக்கம் தேர்தல் அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்காக சிறுத்தைகள் இயக்கத்தை எவ்வளவு கொச்சையாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கொச்சையாக இந்த மண்ணிலே சிலர் விமர்சித்தார்கள். அது அரசியல் அறியாமை. நட்பு சக்திகளை இழப்பது என்பது அரசியல் அறியாமை. தேர்தல் தொடர்பான அரசியல் நிலைப்பாடுகள் என்பது முற்றிலும் வேறானது. கொள்கை சார்ந்த அரசியல் நடவடிக்கைகள் என்பது முற்றிலும் வேறானது. தேர்தல் தொடர்பாக எடுக்கிற நிலைப்பாடுகள் தற்காலிகமானவை, இடைக்காலமானவை. கொள்கை தளத்தில் நாம் எடுக்கிற நிலைப்பாடுகள் நிலையானவை, நீடிக்கக்கூடியவை. அந்த புரிதல் தேவை. தேர்தலின் போது ஒரு கட்சியோடு சேருவது அல்லது கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி, அவ்வளவுதான். அது ஒரு கோட்பாடு கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. தேர்தலில் பங்கேற்பது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி. அது ஒரு கோட்பாடாக இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தின் எதிரி எது? தெலுங்கு தேசியமா, கன்னட தேசியமா, மலையாள தேசியமா, இந்திய தேசியமா? இந்திய தேசியம் என்பது மொழிவழி தேசியத்திற்கு எதிரானது. மொழிவழி தேசியத்திற்கு இந்திய தேசியம் எதிரானது. இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது. தனியே கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், தமிழர்கள், மராத்திகள், குஜராத்திகள் என்று தேசிய இன அடையாளத்தோடு எழுச்சி பெறுவதை இந்திய தேசியம் ஏற்காது. அல்லது இன்றைய மதவாதிகள் சொல்லுகிற இந்து தேசியமும் ஏற்காது. மதவழி தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது. தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு தேசியமாக எப்படி இருக்க முடியும்? தெலுங்கனும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி தமிழ் தேசியத்தின் எதிரிகளாக இருக்க முடியும்? அவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம், நம்முடைய நிலத்தை பறித்திருக்கலாம், நம்மை ஆண்டு இருக்கலாம், அடக்கி இருக்கலாம், அழித்திருக்கலாம், சிதைத்திருக்கலாம், நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் வரலாற்று உண்மையாக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு பேசுகிற தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது. மொழிவழி தேசியம் கூடாது, தேசிய இன உரிமை கூடாது, தேசிய இன அடையாளம் கூடாது, மாநில உரிமைகள் கூடாது, மாநில சுயாட்சி கூடாது என்று சொல்லுகிற தேசியம் தான் தமிழ் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும், பகையாக இருக்க முடியும். ஈழ மண்ணை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம், தமிழீழ தேசியம் என்று அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும் அதற்கு எதிரி, பகை பௌத்த சிங்கள தேசியம்தான். அங்கே அவர்கள் மதத்தையும் மொழியையும் இணைத்த ஒரு மேலாதிக்க கோட்பாடாக அதை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் மேதகு பிரபாகரன் அவர்களின் உரையில் ஒவ்வொரு முறையும் சிங்கள பௌத்த பேரினவாதிகள், பேரினம் என்றால் பெரும்பான்மை இனம், பெரிய இனம், நாங்கள் சிறுபான்மை இனம், மொழிவழி அடிப்படையில் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று இந்த 3 சொற்றொடர்களையும் தவறாமல் உச்சரிக்கக்கூடியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். வெறும் மொழி அடையாளத்தை மட்டுமே பகையாக அவர் நிறுத்தவில்லை, சிங்களவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாதிகள், பேரினவாதம், அவர்கள்தான் எங்கள் பகை. இந்த 3 சொற்றொடர்களை நீங்கள் திரும்ப திரும்ப கவனிக்க வேண்டும். அவர் பேசிய அத்தனை மாவீரர் நாள் உரையிலும் ஒரு இடத்தில் கூட இந்திய அரசுக்கு எதிராக ஒரே ஒரு சொல்லை கூட அவர் பேசியிருக்க மாட்டார். அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் உத்தி. இந்திய அரசை பகைத்து முரண்படுத்திக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை, அப்படி செய்வது சரியான அணுகுமுறையும் இல்லை, அரசியல் உத்தியும் இல்லை. இதை உணர்ந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள்.
அப்படி என்றால் இந்திய அரசு துரோகம் செய்யவில்லையா செய்தது? படுகொலை செய்யவில்லையா செய்தது? தமிழர்களுக்கு எதிரி இல்லையா? எதிரிதான். இன்னும் எதிராக இல்லையா? எதிராக இருக்கிறது. ஆனாலும் இந்திய அரசை பகை முரணுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அரசியல் உத்தி, இதுதான் மேதகு பிரபாகரன் அவர்களின் நிலைப்பாடு. அதை போல நாம் ஒரு தேசியத்தை முன்னெடுக்கிற போது சாதி அடிப்படையிலே தமிழர்களை நசுக்குகிற அரசியல், ஒடுக்குமுறை, ஆதிக்கம், சாதி வெறி, இதை பற்றி தமிழ் தேசியம் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது. அதற்கு உணர்ச்சி பாவலர் ஐயா காசி ஆனந்தன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். 20 வயதிலே அரசியல் புரிதல் இல்லாமல் என்னதான் நாம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் தடுமாறி போவோம். நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார், எதிர்க்க வேண்டி மூர்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார், தோழமையோடு அரவணைத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் யார் என்பதை நமக்கு ஒரு குழப்பம் இருந்தால் நம்மால் முன்னேற முடியாமல் போய்விடும். நான் 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நிகழ்ந்த போதே ஒன்று சொன்னேன், அதை யாரும் கவனிக்கவில்லை. இந்த விடுதலை போராட்டம் வீழ்ச்சி அடைந்ததிலே தமிழ் சமூகத்துக்குள் நிலவிய உள்ளீடான அகநிலை முரண்கள், சாதிய முரண்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நான் சொன்னேன். இது சுய விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒன்று, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. புதிதாக எதையும் நான் தொடங்கி வைக்கவில்லை. இந்த உணர்வு எனக்கு மேலிருந்ததற்கு காரணம் அண்ணன் அவர்களோடு நான் உரையாடிய பொழுதுகளில் ஏற்பட்ட தாக்கம் தான். வேறு யாரோடும் அவர் அப்படி பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. 2002 அதற்கு பிறகு 2004 நான் தொடர்ந்து ஈழத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு தனிமையில் அமர்ந்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றேன். அவரும் நானும் மட்டுமே அமர்ந்து பேசியிருக்கிறோம். ஏராளமான தரவுகளை, நிகழ்வுகளை, வழிகளை மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார், எனக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக. மதிவதனி அவர்களை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு வரையில் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உள்ளிட்டு அனைத்தையும் மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார். கட்சிக்குள் எந்த சாதி இயக்கத்திற்குள் கிடையாது, சமூகத்தில் இருந்ததையும் இந்த 10-20 ஆண்டுகளில் நாங்கள் முற்றாக துடைத்தெறிந்திருக்கிறோம். இங்கே சாதி எவ்வளவு பெரிய வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது, அதை எப்படி நாங்கள் தகர்த்திருக்கிறோம். உங்களுக்கும் அந்த துணிச்சல் தேவை. உங்களை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டன. இன்றைக்கு அந்த ஏற்பு இங்கே நிகழ்ந்திருக்கிறது. நாளைக்கு உங்களுக்கும் ஒரு ஏற்பு செய்யும் சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் வரும். இந்த நம்பிக்கையோடு போராடுங்கள். உங்கள் அண்ணன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள். ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல, தமிழர் தலைவர் ஐயா வீர நெடுமாறன் அவர்கள் சொல்லுவதைப் போல, அண்ணன் இருக்கிறார் என்றே வைத்துக் கொண்டு பேசும். அப்படி இருந்தால் நான் சொல்லுவது பொய் இல்லை என்பதை அவர் சொல்லுவார்.